விழுப்புரம் மாவட்ட பாஜக செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் கோபிநாத் தொலைபேசி வாயிலாக வரும் தகவல்களை கேட்கலாம். கோபிநாத், சொல்லுங்க, பாஜகவினரிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலுக்கு காரணம் என்ன? இப்போ உங்க நிலவரம் எப்படி இருக்கு? சொல்லுங்க கோபிநாத். விழுப்புரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் KT ராகவன் தலைமையில இப்ப காலையில தொடங்கி இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராகவன் ஒன்னும் வரல. இந்நிலையில இந்த விழுப்புரம் மாவட்ட பாஜக பாத்தீங்கன்னா இரு பிரிவுகளாக பாத்தீங்கன்னா 2 கோஷ்டியா செயல்பட்டு வந்தாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட தலைவர், அதே போல பாத்தீங்கன்னா இந்த இதுல கட்சியில இருக்கிற பல்வேறு பிரிவுகள் கடந்த சட்டமன்ற தேர்தல் போது மாற்றப்பட்டாங்க. இந்த பொறுப்புகளை மாற்றப்பட்ட பிறகு இந்த கூட்டம் மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட தலைவர் போலீஸ் சேகர், மாவட்ட செயலர் போலீஸ் சேகர், அதே போல பாத்தீங்கன்னா SC/ST பிரிவு பொறுப்பை சேர்ந்தவர்கள் ஒரு 100கணக்கானவர் இந்த கூட்டம் நடக்கிற அரங்கிற்கு வந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த அரங்கத்துக்குள்ள இங்க இருந்த டேபிள் சேர் மற்றும் இந்த கட்சியினர் கடுமையா தாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி மண்டபத்தில் இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட சேர்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. டியூப் லைட்டுகள், அங்க மண்டபத்தில் இருந்த பெரிய பெரிய லைட்டுகள், அதே போல டேபிள் சேர் எல்லாமே அடித்து உடைச்சிருக்காங்க. அதே போல பாஜக முக்கிய நிர்வாகிகள் இங்க தாக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பல பேருக்கு தாக்குதல் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே அவங்க மருத்துவமனை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடம் தொடர்ந்து பதற்றமா இருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லப்படுது பாத்தீங்கன்னா இவங்க இப்ப தாக்குதல் நடத்திய பாஜக தரப்புல சொல்லப்படுற காரணம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கட்சி சார்பா சீட்டு கொடுக்கும்போது ஏராளமான பணம் பெற்றதாகவும், அதே போல தாழ்த்தப்பட்ட இன மக்கள் இதுல புறக்கணிக்கப்பட்டதாகவும் ஒரு பிரிவு அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல முன்னாள் மற்றும் இந்நாள் மாவட்ட பொறுப்பாளர்களிடையே கடுமையான ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிளவின் காரணமாக தான் இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் தற்சமயம் மோதல் தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த மண்டபம், இந்த புதிய பேருந்து நிலையம் எதிரில், நீதிமன்ற வளாகம் எதிரில் இருக்கிற இந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை காணப்படுது. பார்க்க முடிகிறது. 2 தரப்பினரிடையே பயங்கரமா மோதி பொருட்கள் எல்லாமே உடைச்சிருக்காங்க. இப்போ அந்த பகுதியில காவல்துறையினர் வந்துட்டாங்களா? இது தொடர்பா யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா கோபிநாத்? இல்ல, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறை இப்பதான் தகவல் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் தற்சமயம் காவல்துறை விழுப்புரம் தாலுகா காவல்துறை சம்பவத்துக்கு விரைந்து வந்துட்டு இருக்காங்க. தற்சமயம் ஒரு காவலர் மட்டும் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. தற்சமயம் இரு தரப்பும் உள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மோதல் சம்பவம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100க்கும் மேற்பட்ட. கோபிநாத், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது விழுப்புரம் மாவட்ட பாஜக செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கோம். ஒரு டிவி வாங்கணும், ஒரு ECS வாங்கணும். இன்னைக்கு எங்களை உள்ள சேர்க்க விடல. ஜெயிலுக்கு போய் வந்தவங்க பொறுத்த கிடையாது. இவரெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயில போய் அவருக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு வந்த அவங்க மட்டும் ஒரு 30 பேருக்கு தகவல். ஆனா நாங்க வந்துக்கிற மாதிரி ஒரு 2000 பேரு எங்களுக்கு எந்த தகவலுமே கொடுக்கல. மீட்டிங் நடக்குதே போதும் கொடுக்கல. அந்த காசு வாங்கின்னு பொறுப்பு போட்ட மாதிரி அவங்கள மட்டும் கூட்டு ஒரு 30 பேர் அதிகபட்சம் அவங்கள மட்டும் மீட்டிங் போட்டா. நாங்க எல்லாம் வரும்போது எங்களை உள்ள சேர்க்காத காரணத்தால 2 பேரும் பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்க, மாவட்ட செயலாளர் போலீஸ் சேகர், அவருக்கே தகவல் தெரியாம நடந்தது. இன்னொரு மாவட்ட செயலாளர் வேணுகோபால். வேணுகோபால், நான் இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். இந்த பாரதிய ஜனதா கட்சியில பல பொறுப்புகள் எடுத்திருக்கிறேன். SC மாநில செயலாளர் வந்திருக்கேன், SC மாநில துறையாளர் வந்திருக்கேன், மாவட்ட பிரச்சார தலைவர் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு இந்த கூட்டத்துக்கு அழைப்பு இல்லை, செய்தி இல்லை. ஆனால் எங்க மரக்கான ஒன்றிய பொறுத்த மட்டில் ஆனால் என்ன அதிகமான வன்னியரும் அதிகமான SC இருக்கும். அங்க ஒரு ஒன்றிய தலைவர், ஒரு முதலியாரை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவர். அவர் செக்ரட்டரியா இருக்காரு. கோஆபரேட் சொசைட்டியில் ஒன்றிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மாவட்ட செயலாளர் அவர் மார்வடி ஒருவரை மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்காக நாங்கள் பலமுறை ஜெயிலுக்கு சென்றோம், பலமுறை உதவி வாங்கணும், பல பிரச்சனைகளில் போராட்டி வருகிறோம். விடுதலை சிறுத்தையால் கல்லடி வாங்கி இருக்கின்றோம். தாத்தப்பட்ட சமயம் தொட்டாலே தீட்டு என்கின்ற சமயத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு SC-யாக நுழைந்தேன். இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் இந்த இடத்திலே இடமில்லை, எங்களை மறுக்கப்படுகிறார்கள், எங்களை ஒதுக்கப்படுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மாநிலமும் அகில இன்னும் இதுக்கு நல்ல முடிவு எடுக்கும் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். பேர் வேணுகோபால், பெருமக்கள், மாவட்ட செயலாளர்.
விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து நேரடி காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். கோபிநாத், இப்போ இந்த பாரதிய ஜனதா செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோதல் குறித்து தமிழக பாஜக தலைமைக்கு தெரியப்படுத்தாகிவிட்டதா? இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கோஷ்டியிலுமே இது வரைக்கும் மோதி இருக்காங்க. ஒரு கோஷ்டியில பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்திய கோஷ்டி மட்டும் தான் இப்போதைக்கு மண்டபத்தில் இருக்காங்க. மற்றொரு கோஷ்டி இங்க இருந்து வெளியேறி இருக்காங்க. அவங்க கடுமையா தாக்கப்பட்டதால பல்வேறு அரசியல் கட்சி பொறுப்பாளர்கள் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இது குறித்து பாஜக தலைமைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. தற்சமயம் பாத்தீங்கன்னா மாநில செயலாளர் KT ராகவன் தற்சமயம் மண்டபத்தில் வந்துட்டு இருக்காரு. இப்போ மண்டபத்து வாசல்ல KT ராகவன் வந்துட்டு இருக்காரு. அவர் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த கட்டமா ராகவன் மட்டும் தான் விசாரணை மேற்கொள்ள முடியும். இப்போ ராகவன் மண்டபத்துக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இவரோட தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெறதா இருந்தது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மோதல் பாஜகவுடைய மிகப்பெரிய இதுவரைக்கும் மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மோதலை இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா இரண்டு பிரிவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுது. தற்சமயம் பாஜக மாநில செயலாளர் KT ராகவன் மண்டபத்துக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அவர் கட்சியிட்ட பேச போறாரு. கோபிநாத், இப்போ இந்த மோதல் நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த இடத்துல காவல்துறையினர் வந்திருக்காங்களா? நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க KT ராகவன் அங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்ப இரு தரப்பினருமே அங்க குழுமி இருப்பாங்க. காவல்துறையினர் அந்த இடத்திற்கு வந்திருக்காங்களா? இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலவரம் இது வரைக்கும் காவல்துறையினர் வந்திருக்காங்க. ஆனா மண்டபத்துக்குள்ள வெளியில வரலாம். அவங்க மண்டபத்துக்கு வெளியில நிக்கிறாங்க. இவங்க புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் இப்ப கட்சி நிர்வாகிகள் கூட்டம்ன்றதுனால இவங்க புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டம் பாஜக தரப்புல பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தால் மட்டும் அடுத்த கட்டம் காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. கோபிநாத், இப்போ அங்க செயற்குழு நடைபெறுவதற்கு முன்னாடியே இப்ப மோதல் நடந்து விட்டது. இப்போ திரும்பவும் அங்கே செயற்குழு நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? இல்ல, வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. பாத்தீங்கன்னா மண்டபம் முற்றிலுமா அடுத்து நொறுக்கப்பட்டிருக்கு. மண்டபத்துல ஒரு சேர் கூட இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா டியூப் லைட்கள், ஃபேன்கள் அனைத்தும் நொறுக்கப்பட்டிருக்கு. இவங்க அடுத்த கட்டமா இந்த மண்டபத்தை தவிர அடுத்த மண்டபத்துல இந்த கூட்டம் நடத்தலாம் மட்டும்தான் உண்டு. மற்றொரு பிரிவில் பாத்தீங்கன்னா இரண்டு கோஷ்டியில இன்னொரு கோஷ்டியும் தற்சமயம் மண்டபத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. கோபிநாத், இப்போ அங்க பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் நிறைய பேர் அங்க குழுமி இருக்காங்களா? இப்போ எத்தனை பேர் அந்த பகுதியில இருக்காங்க கோபிநாத்? இப்போ மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மண்டபத்துக்கு இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தனால மண்டபத்துக்கு வெளியே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த பகுதி பதற்றமா இருக்கு. தற்சமயம் KT ராகவன் கட்சி நிர்வாகிகிட்ட நடந்த சம்பவம் குறித்து அவர் தற்சமயம் கேட்டு இருக்காரு. கோபிநாத், இப்போ அந்த செயற்குழு கூட்டத்துல பங்கேற்க திரு KT ராகவன் அங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்க. அவர்கிட்ட உங்களால பேச முடியுமா? அதற்கான சூழ்நிலை அங்க இருக்கிறதா கோபிநாத்? இப்போ KT ராகவன் நம்மளே இருக்காரு. அவர்கிட்ட இப்போ தற்சமயம் கேட்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். இப்போ ஒரு மோதல் சம்பவம் நடந்திருக்கு. இந்த தலைமையில ஒரு மோதல் சம்பவம் நடந்திருக்கு. நான் மாவட்டத்தில் பேசணும். நான் இப்பதான் வந்திருக்கிற நிகழ்ச்சிக்கு. இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே இரு கோஷ்டி ரெண்டு பிரிவு எதுவும் சொல்றதுக்கு இல்ல, கொஞ்சம் இருக்கு. ப்ளீஸ் வெயிட். நான் மாவட்டத்தோட பேசிட்டு என்ன நடந்ததுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்றேன். நான் இப்பதான் வந்திருக்கிறேன். இப்ப KT ராகவனை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கிற தகவல் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தற்சமயம் மட்டும்தான் இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கதாகவும் இங்க நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. மாவட்டத்தில் இந்த பாஜக இரண்டு பிரிவு நீண்ட நாட்கள் செயல்பட்டு வந்திருக்கு. இவங்களோட ஒரு முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாஜக உழைச்ச நாங்கள் புறக்கணிக்கப்படுறதா ஒரு பிரிவு பாஜக நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கோபிநாத், இப்போ உங்களிடத்துல பல பாஜக தொண்டர்கள் மற்றும் கட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்க, அவங்களுடைய கருத்து என்னன்னு கேளுங்க. இப்போ இந்த பாஜக கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியான இந்த செயல் கூட்டத்திற்கு அமைப்பு சம்பந்தப்படாத நபர்கள் அனுமதிக்க மறுத்ததை தவறாக புரிந்து கொண்டு நடந்த விபரீதம் தான் இது. அமைப்பு ரீதியான கூட்டத்தை அமைப்பு புரியாமல் நடந்த கூட்டம் தான் இது.
ஓகே, நன்றி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் திரும்பி மோதல் உருவம் சூழ்நிலை உருவாயிருக்கு. தற்சமயம் பாத்தீங்கன்னா காவல்துறை மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. போயிருக்கு. அந்த பாத்தீங்கன்னா கட்சியில திரும்பி மோதல் ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம் தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்கு. தற்சமயம் திரும்பி மோதல் இரு பிரிவு தொடர்ந்து மோதல் தொடங்கியிருக்கு. தற்சமயம் பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து மண்டபத்துக்குள்ள வந்திருக்காங்க. இவங்க தற்சமயம் நடக்கிற இந்த மோதலை தடுத்து நிறுத்திருக்காங்க. காவல்துறை உடனே மண்டபத்தை மூடுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கொடுக்கும் புகாரின் அடிப்படையில் இங்கு கைது நடவடிக்கை மேற்படும் என காவல்துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே இரு பிரிவினரிடையே அங்கே மோதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் அந்த செயற்குழு கூட்டம் நடைபெற இருந்த மண்டபத்தில் பல்வேறு பொருட்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவனும் அங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த ஒரு சூழ்நிலை அங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்டோம்.